கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, இடறலை தவிர்த்திடுங்கள். மத்தியில் சுவிசேஷம் 5 அதிகாரம் 29 வசனம் 30 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணலாம், ஒரு கண் இல்லாதவன பரலோகத்துக்கு போகலாம். அதே போல் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினா நீ என்ன பண்ணு, தரித்து போடுன்ட்டு ஏசப்பா சொன்னாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது இடலாம் இருக்கோ அது நம்ம அப்புறப்படுத்துறது நம்மளுக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டா, நீங்கள் சொல்லலாம், அக்கா எனக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல, நான் எப்படி இதில் தவிர்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுக்கு பரிசுத்த ஆவியினர் தேவன் தந்திருக்காங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியினர் உதவியை நாடும்போது அவர் நம்ம பரிசுத்தமாக வாழ உதவி செய்வார். இப்படிப்பட்ட நம்மளை கர்த்தத்தின் பிரிக்கிற எல்லா இடலுக்கும் நம்மளை தப்பி வைப்பார். இதுதான் எனக்கு நற்செய்தி. அதனால் நமக்கு துணை செய்கிறதையும் நம்மோடு இருக்காங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, இடரலற்றவர்களாக இருங்க. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.